ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பசங்க வந்து நமக்காக ஒரு ஸ்கிட்ட வந்து தயார் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிரயாசத்துக்காக நம்ம இப்போ சைலண்டா உட்காந்து பார்க்க போறோம். அவங்க ஒரு மெசேஜ் வந்து நமக்கு கொடுக்க போறாங்க. அந்த மெசேஜ் என்ன, இதுல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்றத நம்ம கான்சென்ட்ரேட்டடா நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியும். புரியுதுங்களா எல்லாருக்குமே? ஹல்லேலூயா! எல்லாருமே ரெடியா ஸ்கிட் பார்க்க? ரெடியா? ரெடி இல்லையா? ஓகே, ரெடி அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே தம்ஸ் அப் காமிக்கணும். ரெடி? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? தம்ஸ் அப்பே வரலையே. ஜூஸ் வரல, தம்ஸ் அப் ஜூஸ் வரல. 1 2 3 யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? வெரி குட், சூப்பர். இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஸ்கிட்ட பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற 2 பாய்ஸ். யார் பேச்சையும் கேட்காத பையன் ராக்கி. அப்புறம் எல்லாரையும் அன்பா பாத்துக்கிற விஜய். இவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது, யாருடைய வாழ்க்கை எப்படி மாறுது, ஏன் மாறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதா டெஸ்ட் பேப்பர்ஸை கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர். இந்த இடத்துல ஸ்கூல் பசங்களுக்கும் டீச்சருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. தந்த போர்ஷன் அது கூட படிக்கிறது என்ன பண்ணுவேன்? எடிட்டா பச்சு முன்னால நந்தனே வந்துடு. இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல தங்கிவே பாத்துச்சு. பாத்துக்கோ நான். எஸ் மேம். நல்லா எழுதிக்கிற டெஸ்ட். இங்க பா டெஸ்ட் நல்லா எழுதிக்க. எல்லாமே உன மத்த புனு. எல்லாமே கிளாப் பண்ணுங்க. थैंक यू மேம். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கூல்ல இருந்து அவங்க கிளம்புறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு பசங்களை கூப்பிட்டுட்டு வர பேரண்ட்ஸ். இவங்க யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கேள்விப்பட்டியா? இனாத்த இப்பதான் என் பொண்ணு வந்து சொல்லிச்சு, நீ கிளாஸ்ல யாரும் நல்லா திட்டு வாங்கினாங்களாமே. யாரு? அத்தான் நடுங்காத பையன், உடுப்படாத பையன். ஓ, யாரு? நம்ம அண்ணன் பையன் ராக்கியா? அவன் எப்பயுமே அப்படித்தான். என் பொண்ணுகிட்ட கூட சொல்றான், அந்த மாதிரி இருக்காதீங்க, நல்லா படிங்க. அவளை என்னகிட்ட ஸ்கூலுக்கு வரானோ, அவளை எப்படி படிச்சு முன்னேற போறானோ. நாங்களாம் வத்திக்கோடா, நீ அப்படி நடந்துக்கிறடா. இன்னைக்கு என்ன நினைச்சு என் பொண்ணு தான் வந்து சொல்லிச்சு. அடிப்பச்சா கொஞ்சம் தண்ணி குடி. இந்த பையன் பாரு, அதே ஸ்கூல்ல அதே கிளாஸ் தான். ஆனா இந்த பையன் அவ்வளோ நல்ல பையனா பாரு. ஒரு பொண்ணு கீழே விழுந்துச்சு, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணான். இவனை மத்த நம்ம பசங்களை நம்மளும் வளர்க்கணும். அவனுக்கு அத்திங்களுக்கே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். ஆமா, இவனை பார்த்தா நம்ம பசங்களே வளர்க்கணும். சொந்தக்காரங்களுடைய பேச்சு கண்டுக்காத ராக்கி இப்போ வீட்டுக்கு போறான். வீட்டுல போய் என்ன செய்யறான் அப்படின்றத பார்க்கலாம். இது கால் மேல கால் வேற. எக்கோ கம்மி பண்ணு. பேசுவாங்க. எக்கோ கம்மி பண்ணு. கொஞ்சம் டிவில சுட்டிக்கு போடுமா? அண்ணா ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் அண்ணா சரி ரிமோட் நானே போட்டுக்கிறேன். அண்ணா சரி போன் தவணா அண்ணா போனே நீங்க வச்சுக்கிறீங்க, ரிமோட்டை நீங்க வச்சுக்கிறீங்க. இப்போ மம்மி சொல்லுப்போம். மம்மி அண்ணா ரிமோட் தர மாட்டேன்.
ஏதோ வேலை செய்யணும்னு. உன்னால அது கூட செய்ய முடியாதா? இப்போ கடைக்கு போக சொன்னா அதுவும் போக மாட்டேங்குது. நான் எவ்வளோ சொல்றேன், நீ போனே தானே பார்க்க முடியும். ஃபோன் கொடு. ஃபோன் கொடு. உனதே என்ன ஃபோன் பண்ணி போயிட்டாங்கல்ல? ஏன் நீ தன்பு கடைக்கு சும்மா தானே இருக்குது. மம்மி மம்மி எல்லாம் நம்ம தங்கச்சி எப்படி பார்த்துறாங்க. அடிக்காம இந்தான மட்டும் என்ன அடிக்கிறான் மம்மி. என்னதான் பண்ணுறது தெரியலம்மா. எனக்கு அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்குது, அம்மா பேச்ச கேட்க மாட்டேங்குது. இப்பவே ஜனங்களாம் என்னை பார்த்து கேட்குறாங்க, உங்க பையன் ஏன்னா எப்படி இருக்கான், பேரண்ட்ஸ்க்கே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ என்னை கை காட்டி சிரிக்கிறாங்க எல்லாம். நான் இவங்க வச்சுக்கணும் என்னதான் பண்ணுறது தெரியலம்மா. நீங்க 2 பேரும் ஒத்துமையாவே இருக்க மாட்டீங்களா? நான் அப்படிதான். போய் அந்த விஜய பாருங்க, எவ்வளோ நல்லா படிக்கிறான், அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்க்குறான், அவங்க தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிறான். மிச்சம் அசைன்மெண்ட் கொடுத்தா முடிச்சுன்னு போய் அவங்க கூட பாருங்க. அப்படி அந்த விஜய் என்னடா பண்றான்னு போய் பார்க்கலாம். எங்க அண்ணன் எக்கோ வா வா முன்னாடி வா முன்னாடி. என்ன வேணுமா? நானா தங்கச்சி? அண்ணா எனக்கு சிப்ஸ் வாங்கிட்டானா? அண்ணா இதெல்லாம் வாங்கி கும்பிட்ட காசு கதாண்ணா. அப்பா கொடுத்தாலும் ஸ்கூலுக்கு போகல, அது வச்சுருந்தேன் நானு. எனக்கு அந்த பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ வாங்கிட்டானா? விஜய் அண்ணா கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். சொல்றான். நீ ஒண்டி எப்படிடா விஜய் இந்த மாதிரி மெத்துக்கிற, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிற, உன் தங்கச்சி நல்லா பார்த்துக்கிற, ஸ்கூல் அசைன்மெண்ட்ல எதனா கொடுத்து நல்லா லீவ் பண்ணின்னு வரு, நல்லா பண்ணின்னு வரு, ஸ்கூல்ல எல்லாம் நல்லா பேர் வாங்கலையா? எப்படிடா விஜய் நீ அந்த மாதிரி பண்ற? அந்த நசீப்ல நான் சொல்றேன், எங்க வீட்டுல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடக்குது, வந்து கலந்துபடா. கண்டிப்பா வரடா விஜய். விஜய் வீட்டில் நடக்கிற கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. பாஸ்டர் அவங்க வார்த்தை கொடுக்கும்படியாக நம்ம வரவேற்கலாம். Praise the Lord. Hallelujah. கேக்கல? இல்ல கேக்கல. Hallelujah. Amen. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்க எல்லாரையும் ஒரே பெயரான நம்மளுடைய ரட்சகரான நம்ம இன்னைக்கு உயிர் வாழ்றதுக்கு காரணமான நம்ம எல்லாருக்கும் அப்பாவா இருக்கிற அம்மாவா இருக்கிற என் இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? என்ஜாய் பண்றீங்களா? என்ஜாய் பண்றீங்களா? கண்டிப்பா ஆமாங்களா? எல்லாம் பயப்படுறீங்களா? பயப்படலீங்களா? ஆமாங்களா? ஏன் பயப்படல? அப்பா கூடவே இருக்கிறாரு. ஆனா இந்த விஷயத்தை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கிறோங்களா? இல்ல சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம பசங்களா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போற பசங்களா இருக்கட்டும், வேலைக்கு போற பெரியவங்களா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலியில ஒன்னா இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், அப்பா அம்மா இருக்கட்டும், அப்பா அம்மாவுக்கு கீழ்படியாத பிள்ளைகளா இருக்கட்டும், இவங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில அநேக இடத்துல நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம் இல்லைங்களா? கிராஸ் பண்ணிய வருது நம்ம வீட்லயே, அதுதான பிரச்சனை இல்லீங்களா? ஆமா, ஒரு சவுண்ட் கொடுங்க பாப்போம். கண்டிப்பா பிள்ளைகளை பார்த்தா தாய்க்கு கோவம், என் பேச்சு கேட்கல, எனக்கு கீழ்படியல. மனைவியை பார்த்தா புருஷனுக்கு கோவம், என்ன புள்ளைய வளர்த்துருந்தீங்க, ஒரு புள்ளைய வளர்க்க முடியல. அதே புருஷனை பார்த்தா அந்த புருஷனை பார்த்தா அம்மாவுக்கு கோவம், ஏன்னா அம்மாவோட புருஷன் கிட்ட இருப்பாரு, நீ என்ன புள்ளைய வளர்த்துக்க, அதனாலதான் அது புள்ளைய வளர்க்க முடியல இல்லைங்களா? நிறைய இடத்துல இந்த மாதிரி நம்ம அசிங்கப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் நம்மள கைவிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளவு பிரச்சனை இருந்தப்ப கூட நம்ம எதுக்கு ஒருத்தரை தேடுறோம் சொல்லுங்க?
ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அதனால நம்ம வந்து கஷ்டம் கம்மியாகும், மனசுல இருக்க பாரம் கம்மியாகும். ஆனா நம்ம மனுஷரை தேடி போறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். என்ன சொல்லுங்க? அவமானம், ஏமாற்றம். மனுஷனை தேடி போறப்போ விடுறா பாத்துக்கலாம் நான் இருக்கேன்னு சொல்லுவான். அந்த பிரச்சனைல ஆனா அவன் இருக்க மாட்டான், நம்மள கை விட்டுருவான். சோ அத குறித்து தான் இன்னைக்கு நம்ம இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? உங்களுக்காக ஒரு வார்த்தை இருக்கு. மத்தேயு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். மத்தேயு சாப்டர் 1:23. பைபிள் வச்சுன்னு இருக்கீங்களா எல்லாரும்? பரவாயில்ல, வேண்டாம், இது கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம், என்ஜாய் பண்ணலாம். சோ வார்த்தை சொல்லுது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சுங்களா? எந்த சூழ்நிலையில கூட அவ்வளவுதாங்க. நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்த மறந்துடுறோம். கஷ்டம் வரும்போது யாருகிட்ட போறோம்? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட. ஃப்ரெண்டு கிட்ட எதுக்கு போறோம்? அவன்கிட்ட சொன்னா ஏதோ ஒரு மனுஷன் ஆறுதல், நல்ல வார்த்தையை பேசுவான். ஆனா அங்க ஏமாந்துடுறோம் கஷ்டம் வரும்போது, இல்லைங்களா? கண்ணீர் விடும்போது எங்க போறோம்? அம்மா மடியை தேடி போறோம். அப்ப அம்மா இல்லாதவங்க எங்க போவாங்க? இல்லைங்களா? நிறைய பேரால கைவிடப்பட்டவர்களை தெரிந்து கொண்டவர் தான் நம்ம ஆண்டவர். யாருமே இல்லை இந்த உலகத்துல தள்ளி வச்ச போது நான் இருக்கேன்னு நம்மளுக்காக வந்தவர் தான் நம்ம ஆண்டவர். அவரு வந்து மாளிகையில இருந்தாரு, நம்மள காப்பாற்றதான் மாட்டுக்கொட்டாயில வந்து பிறந்தாரு. சரிங்களா? அந்த மாதிரி பொருந்து அவரை நினைச்சிருந்தா ஆக்சுவலா நம்ம பார்த்திருக்கலாம். பாஸ்டர் நம்ம அநேக தடவை வந்து நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா? ராஜா கதை. ஏன் அவர் ராஜா தானே, ஏன் அவரோட ஆளுகளை வச்சு காப்பாத்தி இருக்கலாமே? உள்ள துடிக்கிறது அப்பா மனசுல தானே கஷ்டம் இருக்கும். வந்தாரு இல்லைங்களா அப்பா நம்மளுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போர் அடிக்குதுங்களா மெசேஜ்? இல்ல, அடிக்க கூடாது. அடிச்சுச்சுன்னா ஆண்டவர் நம்மள அடிப்பாரு. அதே போலதான் ஆண்டவர் எப்போதுமே நம்மளோடவே கூட இருக்கிறார் என்பதை நம்ம எப்போ விசுவாசிக்கிறோமோ எந்த மனுஷனை தேடி நம்ம போக மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறப்ப எந்த மனுஷன் நம்மளுக்கு தேவைங்க? பிரச்சனைன்னு வந்தா ஓடி போ, முட்டி போட ஆண்டவர்ட்ட அல்ல, கண்டிப்பா பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அடி பண்றோம்? நம்ம பண்றது இல்ல, கண்டிப்பா பண்ண மாட்டோம். ஆனா இதுவே ஒரு மனுஷனை தேடி போக சொல்லுங்க, அவர் கணக்குல போன் பேசுவோம், ஒரு மெசேஜுக்கு 100 மெசேஜ் அனுப்புவோம். எங்க மச்சான், எங்க மச்சி, வாட்டி கடியில மீட் பண்ணலாம். ஆண்டவருக்காக கேட்போம்னா டைம் ஒதுக்கி இருக்குமா? தனியா பெட்ரூம்ல முட்டி முழங்கால் போட்டு ஒரு தடவை அழுந்திருக்கும் ஆண்டவர்கிட்ட. எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மளுக்காக இறங்கி வந்தாரு. இங்க இருந்து இங்க நம்மளுக்கு இறங்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்து முதுகு நோவு வந்துடும், முட்டி போட்டா முட்டி நோவு வரும். ஆனா மனசுல இருக்க நோவு கம்மியாகணும்னா கண்டிப்பா முழங்கால் போட்டு நான் ஆகணும். சோ உங்க எல்லாருக்குமே பயப்படுகிற எல்லாருக்கும் இன்னொரு வசனம் இருக்கு, கேட்கலாம். வசனம் பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். இந்த வசனத்தை வந்து நம்ம கேட்டோம், ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ல நம்ம கேட்டோம் அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போட்டில நம்ம சண்டே சர்வீஸ்ல கேட்கிற மெசேஜ் கூட இருக்கட்டும், நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. அந்த வசனத்தை எப்ப நீங்க தியானிக்கிறீங்களோ அப்பதான் நம்ம முன்னேறுவோம், அப்பதான் உயருவோம். சோ இந்த வசனம் பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 4:13 சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எங்க ஜோர கைத்தட்டு நன்றி சொல்லுங்க. ஆமா, நம்மளுக்கு பலன் கொடுக்கிற ஒரே ஒரு ஆளுக்கு நம்ம ஆண்டவர் மட்டும்தான், இல்லைங்களா? இப்போ நீங்க வந்து உலகத்துல அநேக காரியங்களை செய்ய உங்க ஃப்ரெண்டு வரலாம், அதை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு அவன்கிட்ட சொல்லி பாருங்க, விட்டு ஓடி போயிடுவான். என்னடா எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள் கடவுள். நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா? பேசி ஆண்டவர் விசுவாசிக்காதவங்கிட்ட நீ போய் பேசி பாருங்க. நானும் ஒரு நாள் ஆண்டவர் விசுவாசிக்கலதான். ஆண்டவர் பொய்ன்னு சொன்ன இதே வாய்தான் ஆண்டவர் மெய்ன்னு சொல்லுது. கத்தி தூக்குன இதே கைதான் இன்னைக்கு பைபிள் தூக்கி உங்களுக்கு என்ன வசனத்தை வைக்குது. அப்ப
ஏன்னா இந்த வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஆண்டவர் நீ அதை செய்ய முடியாதுன்னு சொல்லல, எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. அப்படின்னா நீ உலகத்தை ஜெயிக்கலாம், உலகத்தை கலக்கணும்னா உனக்கு தேவையா இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், அது நம்ம இயேசு மட்டும். நான் கைகளை கட்டி நன்றி சொல்றேன் எல்லாரும். இந்த வசனம் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 2 வசனம் கூட இருக்கட்டும், எல்லாருமே சரி, குட்டீஸ் சுட்டீஸ், பெரியவங்க, ஆண்டிஸ், அங்கிள்ஸ், அம்மா அப்பா எல்லாருமே சரி, தியானி இந்த வசனத்தை. நம்ம இந்த வசனத்தை இன்னைக்கு பேசுறது ஆண்டவர் பேசியிருக்காருன்னு நினைச்சுக்க. மனுஷங்க பேசினான்னு நினைச்சோம்னா நம்ம தோத்துருவோம். நம்ம பிரேயர் பண்ணி நம்மளுக்காக ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்காரு நம்ம எப்போ நினைக்கிறோமோ கண்டிப்பா நம்ம ஜெயிக்குவோம், இல்லைங்களா? வாழ்க்கைய உயர தேவையா இருக்கிறது யாரு? கேட்கல. வாழ்க்கையில முன்னேற தேவை யாரு? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர்னால எல்லாமே செய்ய முடியும், விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதே போல ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் தான். சின்னவங்களா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போற சின்ன பசங்க, டியூஷனுக்கு போறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, ஸ்கூல்ல வந்து அநேக தடவை உங்களுக்கு என்ன இருக்கும், சரியா ஹோம்ஒர்க் பண்ணிருக்க மாட்டீங்க இல்லையா? ஹோம்ஒர்க் பண்ணாம டீச்சர் திட்டிடுவாங்க, டியூஷன் பண்ண டீச்சர் திட்டுவாங்க, அடிப்பாங்க. என்னடா இது ஸ்கூலுக்கு போனாலே இதுதான் பிரச்சனை, நம்ம படிக்கிறதே தேவையில்லை, பேசாம வீட்டுல இருந்துடலாம். சில தடவை ஃபீல் ஆகும், நம்ம பக்கத்து பெஞ்சிலே இருக்காமா, அந்த பையனுக்கு நல்ல பேரு, நம்மளுக்கு மட்டும் ஏன் கெட்ட பேரு, நம்மனால மட்டும் ஏன் இது முடியல அப்படின்னால எதுவுமே இல்ல. நம்மனால முடியாதது எதுவும் இல்ல. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துடணும். ஆண்டவரே என்னால முடியாது, ஐயோ ஐ சரண்டர் மை லார்ட். நம்ம பலதார செய்யணும்னு எப்போ இறங்குறோமோ கண்டிப்பா அடிதான், பயங்கர அடிதான். பயப்படாதீங்க பசங்களா, யாரும் பயப்படாதீங்க. ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் கண்டிப்பா படிக்க வைப்பாரு. எந்த இடத்துல நீங்க எல்லாரும் அசிங்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஒரு நாள் நிக்க வச்சு ஆண்டவர் உங்களுக்காக கை தட்ட வைப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதே போல பெரியவங்க கூட அவ்வளவுதான். முக்கியமா பெரியவங்க, பசங்க மனசை கூட மாத்திடலாம்னா தப்பா இல்ல, நல்ல விதத்துல மாத்திடலாம். விசுவாசிக்காத பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடுத்தா விசுவாசிக்குவாங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பிள்ளைய போல மாறினாதான் உள்ள பரலோகத்துல என்ட்ரி. நீட்டு ஏன் சொல்லுங்க? அப்படி இருந்தாதான் அவர் சொல்றதெல்லாம் கேட்டு செலக்டா இருக்க முடியும். இல்ல எதிர்த்து கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்க இருந்து எப்போ கேள்வி போக அங்க இருந்து அடிதான் வரும், பதில் வராது. நீங்க செய்யுங்க, உங்க சித்தம் எல்லாம் கையில விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவர் கண்டிப்பா நல்லதா செய்வார் எல்லாருக்கும். பெரியவங்க கூட அவ்வளவுதான். வேலைக்கு போறோம் இல்லைங்களா, ஃபேமிலியில பிரச்சனை, யாருமே இல்ல, நான் இருக்க மாட்டேன், நான் சூசைட் பண்ணிக்குவேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, என் பிள்ளை என் பேச்சு கேட்க மாட்டேன்றான், என்னால முடியல, யாருக்கிட்ட நான் போய் சொல்லுவேன்? சரி, நான் பாஸ்டர்கிட்ட போய் சொல்றேன். பாஸ்டர், உங்க வீட்டுல வந்து பிரச்சனை தீர்க்க முடியாது, உங்களுக்காக பிரேயர் மட்டும் தான் பண்ண முடியும். உங்களுக்காக கண்டிப்பா பிரேயர் பண்ணலாம், உங்களுக்காக 4 பேர்கிட்ட சொல்லி பிரேயர் பண்ண வைக்கலாம். ஆனா உங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஆள் அது இயேசு மட்டும்தான். என்னைக்கு சோர்ந்து போவாதீங்க, நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கூடவே இருக்குவார் ஆண்டவர். எப்போ நீ இந்த சில டைம்ல பாத்தீங்களா, வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும், அப்ப நம்மளுக்கு தோணும், ஓ ஆண்டவர் கூட தான் இருக்கிறாருப்பா, செம்ம ஜாலியா இருக்குது வாழ்க்கை. 2 அடி விழுட்டோம், ஆண்டவர் என்ன விட்டு போயிட்டாருன்னு இருக்கும். உனக்கு அடி விழுறப்போதான் எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, இது உண்மை, இது நானும் அனுபவிச்சிருக்கிறேன். உனக்கு அடி விழுறப்போதான் ஆண்டவர் உன் பக்கத்துலயே நின்று இருக்குவாரு, உன்னை டெஸ்ட் பண்ணுவாரு. அந்த நேரத்துல ஆண்டவரை தேடுறியா இல்ல உலகத்துக்கு போறியான்னுட்டு, அந்த நேரத்திலையும் உன் மாம்சத்தை வெறுத்து, உன் குடும்பத்தை வெறுத்து, எல்லாரையும் வெறுத்து ஆண்டவருக்காக நீ எப்போ நிக்கிறியோ, இங்க இருக்கிற நீ அங்க போயிடுவ. பிச்சைக்காரனா இந்த நீ மகாராஜா ஆயிடுவ. புலிதியில் இருக்க உன்னை உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் சொல்லுங்க அமர வைப்பார். இங்க இருக்க உன்னை அங்க உட்கார வச்சிருவாரு. உன்னை பார்த்து சிரிச்சவங்க உன்னை பார்த்து கை கட்டி ஐயா வணக்கம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி உன்னை எப்ப வாழ்த்துறாங்களோ அப்ப இது வேஸ்ட்டுங்க, இது வேஸ்ட். இது கிழிச்சிரும், கிழிஞ்சிரும் இல்லைங்களா? வீடியோல நான் ஒரு பூகம் வந்தா மண்ணுள்ள போயிடும். நம்மளுக்கு நிரந்தரமான இடம் எது? நிரந்தரமான இடம் பரலோகம் தான். நம்ம இங்க வாழ்றதுக்காக எந்த பிரயாசமும் நம்மளுக்கு வேண்டாம். அங்க நம்மளுக்கு ராஜா வச்சுக்கிறாரு, பெரிய மாளிகை.
அங்க போய் நிம்மதியா வாழ்ந்துக்கலாம். அதுக்காக நம்ம என்ன செய்யணுமோ, அங்க போறதுக்காக எது சரியான வழியோ அதை மட்டும் நம்ம தேடணும்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் விடுதலையும் உண்டு, சந்தோஷம் உண்டு, வாழ்க்கையில எல்லாமே உண்டு. அத விசுவாசிங்க, ஆண்டவர் கண்டிப்பா வாழ்க்கையில அற்புதம் செய்வார். பசங்க ரொம்ப நல்லா ஸ்கிட் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்க, நம்மளுக்காக சில நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனா இந்த விஷயத்த மைண்ட்ல ஒரு கார்னர்ல வச்சுக்கோங்க. ஆண்டவர் நம்மளோட எப்பவுமே லோ ஆகுற டைம்ல ஆண்டவர் தான், சந்தோஷமா இருந்தாலும் ஆண்டவர் தான், நீ துக்கத்துல இருந்தாலும் ஆண்டவர் தான். நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது ஆண்டவருக்கு தான். எப்போ விட்டு கொடுக்குறியோ வெற்றி நம்மளுக்கு தான். சின்ன சீக்ரெட் சொல்லிட்டா எல்லாருக்கும், சின்ன சீக்ரெட் தான். இயேசுவின் நாமத்தில் எப்போ உனக்கு பயம் இருக்கிறதோ, இயேசு சிந்தின ரத்தத்தில் உனக்கு கண்டிப்பா ஜெயம் இருக்கும். இத விசுவாசிங்க, ஆண்டவர் பிள்ளைங்க உற்சாகமா வளருங்க, எல்லாம் சந்தோஷமா ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணுங்க. பிரேஸ் தி லார்ட். ஆமென். ப்ரோக்ராம் முடிஞ்சு விஜயும் ராக்கியும் சந்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நானும் உன்னமேரிக்கா இதாமா சர்ச்சில் உள்ள ரெஸ்பால் லெஃப்ட் பண்ணிட்டு ஆரம்பிச்சு என்னோட சக்ஸஸ்க்கு சீக்ரெட் இந்த ப்ரோக்ராம் கூப்பிட்டு டைம்க்கா விஜய், நானே அப்பா அம்மா பார்த்துக்குவேன், தங்கச்சி அடிக்காம நல்லா பார்த்துக்குவேன். அப்புறமேட்டு ஸ்கூலில் அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருந்தா நல்லா பண்ணி தருவேன். இனிமேல் நானும் நல்லா போயிடுவேன், நல்லா போய் ஆயிடுவேன். இனிமேல் என் சப்ஜெக்ட் ஸ்கோர் சீசர்ஸ் டிஜஸ்டா. இனிமே நம்ம சக்ஸஸ் ஸ்கோர் சீக்ரெட் ஜீசஸ் தான்.